எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 12. காலையில் 11 மணி இருக்கும். காலை வேலை முடிந்து வழக்கமாக வீட்டுக்கு போய் குளித்து வரும் கோபாலன் ஓடியே வந்தார். உப்பா கடையில் பெஞ்ச் டெஸ்கை துணியால் துடைத்து மத்தியான சாப்பாட்டிற்கு தயார் செய்து கொண்டிருந்தார். உப்பா உப்பா, என்னடா நம்ம கல்யாணி கிளவி போட்டா வரட்டான்னு சக்கராத்துல கிடக்கா, செத்து போயிரும் போல இருக்கு, தண்ணி இறங்கல. அப்படியா, நில்லு, நானும் வாரேன், கடைசி ஒரு கண்ணு பார்க்கலாம்ல. அப்போது பார்த்து குசினிக்குள் இருந்து வெளியே வந்தாள் பாத்தும்மா. என்ன என்ன விஷயம்? கல்யாணி கிளவி சக்கராத்துல கிடக்கா, நீ கடையை பார்த்துக்கோ, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாரேன் என்றார் உப்பா. அவ சாவ மாட்டா, போன மாசம் இப்படித்தான் கிடந்தா. ரபீசா சொல்லி நான் பார்க்க போனேன், ஒரு சாயா வாங்கி வாயில விட்டு கொடுத்தேன், கிளவி மடத்தின்னு குடிச்சா. நீங்க போய் பாருங்கோ, ஆளு அணக்கம் கேட்டா கண்ணு முழிப்பா என்றாள் பாத்தும்மா. சரி, நான் வாரேன் என்று கோபாலன் கிளம்பி கடையை விட்டு நடந்தான். இருடா, நானும் வாரேன் என்றார் உப்பா. நீங்க உச்சப்பாடு முடிஞ்சதும் போங்க என்றாள் பாத்தும்மா. போலா, நீ நினைக்கிறது மாதிரி இல்ல, வெள்ளம் இறங்கலையா, ஒரு எட்டு போய் சக்கராத்து வெள்ளம் விட்டுட்டு வாரேன். என்ன உங்க உம்மா சக்கராத்துல கிடக்குது மாதிரியே வெப்ராளப்படுதியோ? உனக்கு என்னெல்லாம் தெரியும், நீ சொல்லாட்டாலும் அவளும் எனக்கு உம்மா மாதிரி தான் என்று கூறிக்கொண்டு உப்பா நிற்காமல் தோளில் துண்டை எடுத்து போட்டுக்கொண்டு நடந்தார். பாத்தும்மா ஒன்றும் சொல்ல முடியாமல் உப்பா போவதை பார்த்து கொண்டு நின்றாள். ருக்கியாவும் சாயிராவும் பாத்தும்மா பக்கத்தில் வந்தனர். என்னத்துக்குள்ளா வாப்பா சத்தம் போட்டுட்டு போகுது என்று ருக்கியா கேட்டாள். அப்போது பார்த்து பள்ளியில் உள்ள இழப்பையும் ஊர் தலைவரும் வேறு சிலரும் வந்து சற்று கோபத்துடன் பாத்துமாவிடம் எதையோ சொன்னார்கள். ஏற்கனவே இருந்த கோபத்தில் பாத்துமாவின் முகம் மேலும் சிவந்தது. அவர்கள் சென்றதும், இவனுவளால கொஞ்ச நாளாட்டே நமக்கு பிரச்சனை தான், திண்டத்துக்கு இவனுவளை கடையில வச்சிருக்கோம், இதை சொன்னா உனக்கு வாப்பாவும் கேட்காது என்று சாயிரா ருக்கியாவை பார்த்து கோபத்துடன் சொன்னாள் பாத்துமா. உம்மா, இவங்க யாரும் அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கல, அந்த செய்தான் சொல்லுதை கேட்டுட்டு வந்து பராதி சொல்ல வந்திருக்காவ. என்ன நடந்துச்சின்னு நம்ம உளவல்ட்டா கேட்டுட்டு சொல்லலாம். வாப்பாவும் அவளும் எல்லாம் நம்ம ஆளுவ சொல்லதை நம்ப மாட்டிய என பதில் பேசினாள் பாத்தும்மா. நமக்கு யாரு எப்படின்னு தெரியும் இல்லையா மூத்தம்மா என்றாள் சாயிரா. அப்போ பெரிய ஆளுவ கள்ளம் சொல்லுவாவளா? நான் கள்ளம் சொன்னான்னு சொல்ல வரல, அந்த செய்தான் வந்து 1க்கு 2 சொல்லி கொடுத்துருப்பான் என்றாள் ருக்கியா. எப்படியும் போங்கோ என்று கூறிக்கொண்டு பாத்தும்மா குசினிக்குள் போனாள். பாங்கு ஓசை கேட்டது. சாயிராவும் ருக்கியாவும் தலையில் முட்டாங்கு போட்டனர். அப்போது உப்பா கடையில் வந்தார். வாப்பா, கிழவிக்கு என்னாச்சு என்று ருக்கியா கேட்டாள். அசர் தாண்டுவது கஷ்டம் என்றவர், நான் தொழுதுட்டு வாரேன், சாப்பாட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சா என்றார். ஊவா, நாங்க எடுத்து வைக்கலாம், வாப்பா போயிட்டு வாங்கோ என்றனர். கிழவி சாவ மாட்டாள், நான் இல்லை சொல்லியே என்று பாத்துமா சிரித்து கொண்டே சொல்ல, உப்பா அவளை முறைத்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு பள்ளிக்கு சென்றார். உப்பா பள்ளிக்கு போய்விட்டு வந்ததும் சாப்பாட்டு வியாபாரம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. கோபாலனும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு 2:30 மணிக்கு போல முத்து ஓடி கடைக்கு வந்தான். சித்தப்பா, கிழவி செத்து போயிட்டா, யாருக்கெல்லாம் சொல்லிவிடணும் என கேட்டான். அப்போது பக்கத்தில் உப்பா வந்தார். என்னடா, கல்யாணம்மா போயிட்டா? நான் நினைச்சதுதான், வாப்பா சொல்லிச்சு அசர் தாண்டாதுன்னு என்றாள் ருக்கியா. பாத்தும்மா, உள்ளதாடா முத்து என கேட்டாள். ஊவா, உள்ளதுதான், போட்டு 80 வயசாச்சுல்ல, போட்டு என்றாள் பாத்தும்மா. டே கோபாலா, நீ போய் ஆக வேண்டியதை பாரு போ என்றார் உப்பா. கோபாலன் தோளில் கிடந்த துவர்த்தை எடுத்து முகத்தை துடைத்து விட்டு அப்படியே கடைக்கு வெளியே சென்றார். டே முத்து, எப்பண்டா அடக்கம் செய்ய போறிய? எப்படியும் நாளைக்கு காலையில தான். கிளவிக்க தம்பிக்க மக்க பால்ராம்புரத்தில் 2 பேர் இருக்காங்களாம், அவங்க வரணும்ல. அங்கே யார் சொல்ல போவா என்று கேட்டார். சித்தப்பா போகணும், இல்லைன்னா எனக்கு மச்சான் ஒருத்தனுக்கு தெரியும் என்றான் முத்து. நீ நேற்று ராத்திரி எங்கடா போன என பாத்தும்மா கேட்க, காட்டுவாஸ் மலைக்கு போனோம். அப்போ எப்போ வந்த? காலையில் வந்தேன். கம்பெனிக்கு இன்னைக்கு சாயங்காலம் போகலான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இது ஆகிப்போச்சு, இனி 2 நாள் கழிச்சு போகலாம் என்றான். டே பொண்ணு, அந்த ஆளுக்கு இலையில ரசம் விட்டு கொடு என்றார் உப்பா. நான் இனி செத்த வீட்டில் போறேன் என்று முத்து சாயிராவை பார்த்து கொண்டே சொல்ல, உப்பா பெஞ்சில் அப்படியே உட்கார்ந்தார். கிழவி இறந்த செய்தி கேட்டதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம்தான். இந்த கிழவி எப்பளையே சாவ வேண்டியது என்றான் ஈராளன். பேசாம பற்றே ஒதுக்குடா பொண்ணு. மக்களை சாயிரா, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்கோ, எல்லாத்தையும் ஒதுக்குங்கோ சீக்கிரம் என்றார் உப்பா. ஏன் சாயங்காலம் சாயா அடிக்கண்டாமா என கேட்டாள் பாத்தும்மா. இனி மையத்தை எடுத்த பிறகு பார்க்கலாம். அப்போ காலையில் வியாபாரம் என பாத்துமா கேட்க, அதான் சொன்னேன்ல,
மையத்தை எடுத்த பிறகு பார்த்துக்கலான்னு, அப்படி உனக்கு வியாபாரம் செய்யணும்னா செய் என்று சொல்லிக்கொண்டு உப்பா பெஞ்சை விட்டு எழுந்தார். பாத்துமா எதுவும் சொல்லாமல் அப்படியே நின்றாள். உப்பா கோபப்பட்டதை அப்போதுதான் முத்து பார்த்தான். அவனுக்கு கல்யாணி கிழவி செத்ததில் இவருக்கு ஏன் இவ்வளவு சங்கடம் என தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். முத்து திரும்பி பார்க்கையில் உப்பா செத்த வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார். எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் 12 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 13. கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.